ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பட்ஜெட் டே. குறிப்பாட்டு மார்க்கெட் வந்து ஓப்பனிங் வந்து பாசிட்டிவ்ல இருந்துச்சு. ஆஃப்டர் த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் போச்சு, ஒரு அடி விழுந்துச்சு மார்க்கெட்டில். கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஃபாஸ்ட்டாக ரீகெயின் ஆகி ஒரு கிட்டத்தட்ட சென்செக்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. ரிமைனிங் வந்து நிஃப்டி ஐடி, நிஃப்டி பேங்கு, நிஃப்டி 50 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிஃப்டி 50 26 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 23,482 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 5 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 77,505 பாயிண்ட்ஸில் இருக்குது. நிஃப்டி பேங்க் ஒரு 80 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. இன்னைக்கு 600 பாயிண்ட்ஸ் பக்கம் நெகட்டிவ் போனாங்க. ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருக்காரு எப்போ போச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ மார்க்கெட்டை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட்டே பார்க்காம கடைசியில் க்ளோசிங் பாயிண்ட் வந்து பார்த்துட்டு இப்படி அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நிஃப்டி பேங்க் 49,506 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 42,030 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 632 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ ஓவர்லாட்டு எஃப்ஐஎஸ் 1327 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் வந்து 824 கோடிக்கு நெட் பையஸாக இருந்திருக்காங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அப்டேட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டில் சில நியூஸஸ் வந்து என்ன உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி 2 ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து அடி வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 63% ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு. 46 கோடி தான் பண்ணியிருக்காங்க. சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல 124 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1840 கோடியாக இருக்குது. எபிட்டா 11.2% டவுன் ஆயிருக்கு. 231 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 12.6% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சீக்வென்ஷியல் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டில் பார்த்துருக்காங்க. ப்ளஸ் வந்து டொமஸ்டிக் வால்யூம் அது வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ப்ளஸ் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணுறது சில வெயிட்டேஜஸ். குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜினையும் அதே மாதிரி அவங்களோட ப்ராஃபிட்டையும் அடி வாங்க வச்சிருக்கு. ஹையர் ஃபினான்ஸ் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் எபிட்டா அடி வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு ஒரு 3% நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆச்சு. 459 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆச்சு. ஸோ ஓவர்லாட் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 390 ரூபா சம்திங்கில் 52 வீக் லோ. அந்த செக்மெண்ட்லேருந்து பார்க்கும்போது ஒரு 60 ரூபா பக்கம் ஏற்றத்தில் தான் இருக்கிறாங்க இந்த ஸ்டாக்கு. பட் இந்த ஸ்டாக் இப்போ உள்ளே போகலாமா அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா வேல்யூஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 36 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. இந்த ஸ்டாக்கு லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது ஒரு 30% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இப்போதைக்கு இதில் வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸில் ஓவர்லாட் இது வந்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் பவர் என்ஜின்ஸ் லிமிடெடோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 26.7% கீழே விழுந்திருக்கு. 126 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அது 1256 கோடியாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இயர் ஆனர் பேசிஸில் அதுவும் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. ஏன்னா முந்தின சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 2213 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவர்லாட் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி அடி வாங்கியிருக்கு. ஜெயபிரகாஷ் பவர் என்ஜின்ஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் 15 ரூபா 94 காசு அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆனாங்க. இந்த ஸ்டாக்லாம் முன்னாடியே கன்சிடர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணி இதெல்லாம் வித்துட்டேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சுஸ்லான் எனர்ஜி மாதிரி ஒரு ஷார்ட் டைமில் ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாங்க. 24 ரூபா வரைக்கும் போச்சு. இதோட 52 ஹை பார்க்கும்போது இப்போ 15 ரூபா 94 காசில் இருக்குது. ஒரு வேல்யூஷன் பார்க்கும்போது 6 டைம்ஸ் தான் பி ரேஷியோ இருக்குது. பட் இப்போ அந்த ரிசல்ட்ஸை பார்த்துட்டு இப்போதைக்கு உள்ளே போகிறதுலாம் பெட்டராக இருக்காது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனிஸ். ஓவராலாட்டு நான் இந்த ஸ்டாக் அவாய்ட் பண்ணிட்டு இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா ரத்தன் இந்தியா பவர் அதை வந்து நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஓவராலாட் இது வந்து ஜெயபிரகாஷ் பவர் என்ஜின்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பட்ஜெட்டில் ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக ரியாக்ட் ஆயிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கன்சியூமர் ஃபேசிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்டில் பறந்துருக்காங்க. குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோலாம் 7% ஒரே நாள் அப்பு. டிமார்ட்டு, ட்ரெண்ட்டு, ஹேவல்ஸு, அது போக மாருதி சுசுகி, ஐடிசி ஹோட்டல்ஸு, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், இந்தியன் ஹோட்டல்ஸ் இது எல்லாமே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்தாங்க. இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பட்ஜெட்லேயே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. எஸ்பிஐ கார்டும் 6% மேலே பாசிட்டிவ்ல இருந்துச்சு. 824 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. பட்ஜெட்டில் என்ன சொன்னாங்க, 12 lakhs வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்சனல் டேக்ஸ் வந்து விச் மீன்ஸ் 12 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணுறவங்க டேக்ஸ் கட்ட வேண்டாம்னு சொன்னாங்க. இது வந்து என்னத்தை இன்க்ரீஸ் பண்ண வைக்கும்னா இந்த அதாவது கன்சியூமர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கும் திறனை அவங்களுக்கு அதிகரிக்கும். ஏன்னா அவங்க ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆகும். இந்த 12 lakhs வரைக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கிறதுனால ஸ்பெண்டிங் விச் மீன்ஸ் கன்சியூமர் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆகுறதுனால இந்த செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏற்றிருக்காங்க. கன்சியூமர் ஃபேசிங் வால்டாஸ் ஒரு 5% அப்பு, ஜூப்ளின் ஃபுட்ஸ் இது எல்லாமே 5% அப்பு. அது போக எஸ்பிஐ கார்ட்ஸு, ஏன்னா மக்கள் வந்து அதிக அளவில் கார்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஏற்றிருக்காங்க. ஸோ ரீசன் இதுதான். 12 lakhs வரைக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்க பேசிஸில் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கன்சியூமர் ஸ்பெண்டிங் அதிகரிப்பாங்க அப்படிங்கிற பேசிஸில் தான் இந்த ஸ்டாக் ஏற்றிருக்காங்க. ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஜெப்டோ இந்த கம்பெனியில் வேலை பார்க்குற
எம்ப்ளாயீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இன்சூரன்ஸ் வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதுவும் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அது போக 1 lakh அதாவது ரோட் சைடு கடை போட்டிருப்பாங்களா அவங்களுக்கு வந்து 1 கோடி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இன்சூரன்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னொரு டைப் ஆட்டு மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு. அது எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிஃபென்ஸ் செக்டார், நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபேஸிங் கம்பெனிஸ், அது போக இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஃபண்டிங் பண்ணுற கம்பெனிஸ் இந்த ஆர்இசி, பிஎஃப்சி, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், பவர் கிரிட், ஐஆர்எஃப்சி, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி பிரைவேட் கம்பெனி, அது போக பார்த்தீங்கன்னா ஆர்விஎன்எல், இது எல்லாமே நான் தர்ம அடி. ஆர்விஎன்எல்லாம் இன்னைக்கு நான் பிச்சுட்டு போகும்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா கிட்டத்தட்ட 9% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. காலத்தில் 501 ரூபா போன ஸ்டாக் கடைசியில் க்ளோசிங் 428 ரூபா, 433 ரூபா, 433 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பியூசி செக்டார் ஸ்டாக்ஸில் வந்து பெருசாக அனௌன்ஸ்மெண்ட் இல்லாததுனால, அதாவது அந்த கம்பெனிக்கு ஏற்ற அனௌன்ஸ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிஸில் அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் பட்ஜெட்டையும் பார்த்தீங்கன்னா இப்படி தான். ஆனால் பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் அன்னைக்கு பிஎஸ்சி செக்டர்லாம் பாசிட்டிவ்ல இருந்துச்சு லாஸ்ட் பட்ஜெட்டில். பட் அவங்களுக்கு ஏற்ற அனௌன்ஸ்மெண்ட் இல்லாததுனால பீக் லெவல்லேருந்து நிறைய ஸ்டாக்ஸ் கீழே விழுந்திருக்காங்க பிஎஸ்சி செக்டரில். குறிப்பாட்டு ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. பட் பிஎஸ்சியில் சில ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிஎஃப்சி, ஆர்இசி லிமிடெட் இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஒருத்தக்கு இப்போ ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பட் சில ஸ்டாக்ஸில் இப்போதை வெயிட் பண்ணுறதான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. ரயில்வே ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இன்றைக்கி செல் ஆஃப் நடந்திருக்கு. இவங்களுக்கு ஏற்ற அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. ரயில்வே ஸ்டாக்ல எல்லாமே அடி தான். டிட்டாகா ரயில் சிஸ்டம் 6% அவுட்டு, ரேல்டெல் கார்பரேஷன் 6% அவுட்டு, இருக்கான் இன்டர்நேஷனல் 9% மேலே அவுட்டு, ஆர்விஎன்எல் நான் சொன்ன மாதிரி 9% அவுட்டு. ஸோ ஓவர்லாட்டு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டாக்ஸ்லாம் பயங்கரமாக செல் ஆஃப் நடக்கு. அதனால இப்போதைக்கு பொறுமையாகவே இருங்க, ஸ்லோவாக யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கன்சியூமர், ரியாலிட்டி, ஆட்டோ, மீடியா இந்த செக்மெண்ட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா செக்டார் வைஸ் பார்க்கும்போது பாசிட்டிவ்ல இருந்தாங்க. பேங்கிங், ஃபினான்ஸ், சர்வீஸ், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், டெக்னாலஜி, இன்ஃப்ரா, சிமெண்ட், எனர்ஜி, மெட்டல், பிஎஸ்சி இது எல்லாமே நெகட்டிவ். 4 செக்டார் தவிர ரிமைனிங் எல்லா செக்டாருமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு மார்க்கெட்டில். யூனியன் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெம் ஜுவல்லரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கஸ்டம் டியூட்டி, அந்த பிளாட்டினம் ஃபைண்டிங்ஸ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கோல்டுக்கான இம்போர்ட் டியூட்டியை வந்து லாஸ்ட் பட்ஜெட்டில் கேன்சல் பண்ணாங்க. விச் மீன்ஸ் 15%லேருந்து 6% குறைச்சாங்க. இப்போ இந்த பிளாட்டினம் ஃபைண்டிங்ஸுக்கும் கஸ்டம் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கிறது கவர்மெண்ட் மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் வந்துருக்குது. ஸோ டேக்ஸ் லேப், நியூ டேக்ஸ் லேப், இந்த இன்கம் டேக்ஸுக்கான நியூ டேக்ஸ் லேப் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து அவங்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்தால் நம்ம அதை பற்றி டீட்டெயில்ஸாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஜான்வரி மந்த்துக்கான வெஹிக்கிள் சேல்ஸ் அப்டேட்லாம் வந்திருக்கு. இதில் டாடா மோட்டார்ஸ் பார்த்துருந்தோம். டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் டிப்பாக இருந்துச்சு. மாருதி சுசுகியோட சேல்ஸ் நல்லா இருந்துச்சு. இது போக டிவிஎஸ் மோட்டாரோட சேல்ஸ் கிடச்சிருக்கு, 17% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதில் 2 வீலர் சேல்ஸ் 18% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அது போக டொமஸ்டிக் 2 வீலர் சேல்ஸ் ஒரு 10% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மோட்டார் சைக்கிள் அந்த செக்மெண்ட் பார்க்கும்போது ஒரு 12% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்கூட்டரோட க்ரோத் வந்து 29% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட க்ரோத்து 55% ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் விச் மீன்ஸ் டோட்டல் எக்ஸ்போர்ட் அவங்களுக்கு 4 to 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் 2 வீலர் எக்ஸ்போர்ட் வந்து 52% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 வீலர் வந்து 4% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிவிஎஸ் மோட்டார் அவங்களோட சேல்ஸ் அப்டேட் சொல்லியிருக்காங்க, ஜான்வரி மந்த்துக்குள்ள சேல்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். இல்லை மாருதி சுசுகி வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு சேல்ஸ், டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து டிப்பாக இருந்துச்சு. இப்போ டொமஸ்டிக் சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மாருதி சுசுகி ஒரு 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாடா மோட்டார்ஸுக்கு ஒரு 10% கீழே விழுந்திருக்கு. டொயோட்டோவுக்கு 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எம்ஜி மோட்டார்ஸுக்கு 256% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹியூண்டாய் மோட்டார்ஸுக்கு 5% டிப்பாக இருக்கு. மஹேந்திராவுக்கு 18% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் லீடிங்கில் ரேஸில் இருக்கிறது மஹேந்திராவும் மாருதி சுசுகியும் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரேஸில் லீடிங்கில் இருக்கிறாங்க. ஏன்னா சேல்ஸ் கவுண்ட் வைஸ் பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ் அதிகமாக சேல்ஸ் ஆயிருக்கு. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது குறைஞ்சிருக்கு. 40,076 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. பட் அது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இயர் ஆன் இயர் பேஸில் பார்க்கும்போது அடி வாங்கியிருக்காங்க. ஜேஎஸ்டபிள்யூ மோட்டார்ஸோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு, 256% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மஹேந்திராவோட எக்ஸ்போர்ட் வந்து கிட்டத்தட்ட 95% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 6.8 lakh crore வந்து அலோகேஷன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃபென்ஸுக்கான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 12.9% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டிஃபென்ஸ் செக்டாருக்கான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் விச் மீன்ஸ் அதில் உள்ள ஆனுவல் க்ரோத் வந்து 9.1% இருக்குது. ஃபினான்ஷியல் 20லேருந்து 25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 15 to ஃபினான்ஷியல் 20 வரைக்கும் 6% வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்து ஃபினான்ஷியல் 20லேருந்து 25 வரைக்கும் 9.1% அந்த ரேஞ்சில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிஃபென்ஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மோஸ்ட்லி பிஎஸ்சி செக்டார் ஸ்டாக்கை நம்ம ஹோல்ட் பண்ணுறோனாலே அதில் நல்ல டிவிடெண்ட் கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்டாக் வந்து மேலே போட்டாலும் டிவிடெண்ட் கிடைக்கும். ஆனால் அது வந்து ஃபினான்ஷியல் 26 இன்னும் அந்த டிவிடெண்ட் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாட்டு இந்த பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்டில் கவர்மெண்டோட எஸ்டிமேஷனே 69,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஎஸ்யூ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து நிறைய டிவிடெண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 26 அந்த பிஎல்ஐ ஆட்டோ ஸ்கீமில் வந்து 2,819 கோடி பார்த்தீங்கன்னா அந்த பிஎல்ஐ ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் மூலமாட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் இந்த பிஎல்ஐன்னா ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் இவி கார்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அது வந்து இவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் 26க்கு. பட்ஜெட்டில் வந்து இவி கார் மேனுஃபேக்சருக்கு ப்ளஸ் வந்து அந்த லித்தியம் மயான் பேட்டரி அதை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டம் டியூட்டியில் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார்ஸோட ப்ரைஸ் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது, குறைய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி செல்ஃபோனோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா குறைய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் செக்டார் வைஸ் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் டிஃபென்ஸ் செக்டாருக்கு பார்த்தீங்கன்னா 4.91 lakh crore வந்து ஒதுக்கியிருக்காங்க டிஃபென்ஸுக்கு. ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 2.66 lakh crore வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஹோம் அஃபேர்ஸுக்கு 2.33 lakh crores வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க ஹோம் அஃபேர்ஸுக்கு. அக்ரிகல்ச்சர் அது சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸுக்கு 1.71 lakh crore ஒதுக்கியிருக்காங்க. எஜுகேஷனுக்கு 1.28 lakh crore ஒதுக்கியிருக்காங்க. ஹெல்த்துக்கு 98.3 thousand crores வந்து ஒதுக்கியிருக்காங்க. அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு 96.7 crores ஒதுக்கியிருக்காங்க. ஐடி அண்ட் டெலகாம் அதுக்கு வந்து 95.2 thousand crores வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. எனர்ஜிக்கு 81.1 crores வந்து ஒதுக்கியிருக்காங்க. விச் மீன்ஸ் 81,000.1 crores வந்து ஒதுக்கியிருக்காங்க. காமர்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து 65.5 crores வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பட்ஜெட்டில் செக்டார் வைஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ சார்ட்டு நீங்கள் ஏன் காட்டல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அது வந்து காட்டக்கூடாதுன்னு செபி வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் சார்ட் ஷோ பண்ண முடியல. திரும்ப நிறைய பேர் மாற கேட்டுட்ருக்கீங்க. சார்ட் வந்து ஷோ பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி ஃபின் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு எல்லாமே செபி வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதான் ஒரு மேஜர் ரீசன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.